ஸோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு லாங் யூடியூப் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு எங்கேஜ்மெண்ட் ஆக போகுது. ஸோ எங்கேஜ்மெண்ட்க்கு முன்னாடி வந்து என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன், ப்ளஸ் எங்கேஜ்மெண்ட் அன்றைக்கும் கொஞ்சம் சீன்ஸ்லாம் அதில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதை vlog எடுக்கிறேன், பட் இந்த vlog எப்போ வரும்ன்றது தெரியல. ஸோ நான் vlog என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம எலெக்ஷன்ஸ் 10th ஏப்ரல். ஸோ எனக்கு வந்து எங்கேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21st ஏப்ரல் நடக்குது. ஸோ நான் அதுக்கெலாம் வந்து எப்படிலாம் ஸ்கின் கேர் பண்ணுறேன், என்ன ஃபேஷியல் நானே வீட்டில் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மெஹந்தி போட போகிறேன். ஸோ அதெல்லாம் வந்து தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு மேலே பிடிக்கும்னா நீங்கள் உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப பேசாமல் நம்ம வீடியோக்குள்ள நார்மலாக குளிச்சுட்டு அந்த பாடி ஸ்க்ரப் போட்டு நல்லா நான் குளிச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பெடிக்யூர் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு கண்டிஷனர் அண்ட் உப்பு அந்த சம்திங் என்னெல்லாம் பண்ணணுமோ அது பெடிக்யூர் நல்லா போட்டு நல்லா பெடிக்யூர் பண்ணிட்டேன். அண்ட் ஃபேஷியல் வீட்லேயே பண்ண போகிறேன்னு சொன்னால ஸோ அதுக்கு வந்து அரோமா மேஜிக் அப்படின்றதுலேருந்து நான் பார்த்தேன். ஸோ அதில் வந்து 7 ஸ்டெப்ஸ் இருந்தது. அந்த 7 ஸ்டெப்ஸில் வந்து ஃபேஸ் வாஷ்லேருந்து ப்ளீச்சு, அப்புறமா வந்து ஜெல் இருந்தது, அப்புறம் சீரம் இருந்தது. அது அவங்க நான் ஏன் கீழே வந்து பார்த்து போட்டேன்னா அந்த ஸ்டெப்ஸில் வந்து இப்படி சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி போடுங்க அந்த மாதிரி போடுங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி போட்டு அதே மாதிரி எல்லாமே நீங்கள் போடுங்கன்ற மாதிரி போட்டுருந்தது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பார்த்து நானே நல்லா சூப்பராக ஃபேஷியல் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்னும் என்னன்னா நான் லாஸ்ட்டாக வந்து ஃபேஷியல் பண்ணிவிட்டு நான் ஃபேஸை காமிக்கவே மறந்துட்டேன். செம்ம கிளியராக இருந்தது சீரியஸாக ஃபேஸு. நான் அது வந்து ஃப்ரைடே கரெக்டாக காலையில் பண்ணேன். ஸோ அப்புறமா வந்து ஃபுல்லாக முடிச்சு பார்த்துட்டிங்கன்னா மறந்துட்டுன்னு சொன்ன மாதிரி என் தங்கச்சி வந்துட்டான் மெஹந்தி போட. ஸோ ஃப்ரைடே நைட் நாங்கள் ஆரம்பித்த மெஹந்தி சாட்டர்டே நைட்டு தான் நாங்கள் முடித்தோமா பார்த்துக்கோங்க. ஸோ கை கால் எல்லாமே போட்டுட்டோம். ஸோ இது வந்து எங்கேஜ்மெண்ட் காலையில் என்னோடய நெயில்ஸ் வந்து நான் வந்து ஒட்டிகிட்டு இருந்தேன். ஸோ இது அப்போ தான் கொஞ்சம் எங்கேஜ்மெண்ட் ஃபீல் எனக்கு வரும்னு அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு மண்டபத்துக்கு போய் மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒரு வீடியோ எடுத்துட்டேன். ஸோ எங்கேஜ் பண்ணிட்டு தேவை ஸோ செம்மையாக போச்சு, சூப்பராக போச்சு. ஐயரே வைக்கப்பட்டுட்டார் அது போய் பண்ணதுக்கு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பயந்தான் போடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, பட் நான் போட்டேன். நான் டான்ஸ் ஆடினேன்னு சொன்னேன். ஸோ போகலாம் அப்படின்ட்டு நான் அந்த வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் பெருசாக கவர் பண்ண பட் பாருங்கள். ஸோ டட்டா. ஸோ இந்த டேட் வந்து 22 ஏப்ரல் 22. ஸோ எங்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சாச்சு. ஸோ இதுதான் என்னோடய எங்கேஜ்மெண்ட் ரிங்கு. ஸோ நான் வந்து எங்கேஜ்மெண்ட் ப்ரிப்ரேஷன்லாம் இப்போ இருக்குன்னு என்னால் நான் நிறையா கேப்சர் பண்ணணும்னு நினச்சேன். பட் எனக்கு ஃபுல்லாக வந்து அந்த எங்கேஜ்மெண்ட் டேயில் வந்து செம்ம பிஸியாக போயிடுச்சு. நிறையா வந்து நினச்சது எதுவுமே வந்து அந்த டைமில் நடக்கலை. ஸோ நானும் எனக்கு ஞாபகம் வரும்போது தான் சரி எடுங்க அப்படின்னும் போது ஸோ ஷார்ட்ஸில் வந்து நான் நிறைய போட ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு போர்ட்ரேட்டில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ நான் அதில் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து எங்கேஜ்மெண்ட் ப்ரிப்ரேஷன் vlog-ஆக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ப்ளஸ் நான் எங்கேஜ்மெண்ட்க்கு முன்னாடி என்னென்ன ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் அதில் ஸ்க்ரீன்ஷாட்லாம் நான் அட்டாச் பண்ணுறேன். இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு முடிஞ்சால் அட்டாச் பண்ணுறேன். இல்லைனா ஷார்ட்ஸில் போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எங்கேஜ்மெண்ட் வந்து செம்மையாக போச்சு. ஆக்சுவலாக சிம்பிளாக வந்து எங்கேஜ்மெண்ட் முடியும்னு நினச்சேன். பட் வேறு லெவல் செம்மையாக கிராண்டாக போச்சு. வந்து என்னோடய மெஹந்தி ஸ்டோரி சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து நான் ஆக்சுவலாக டான்ஸ் ஆடிருந்தேன். இந்த மாதிரி ரிங்கு மாற்றிட்டதுக்கப்புறம் நான் ஒரு 4 சாங் கிட்ட நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். சாங் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். நம்ம ஆன் ஸ்பாட் நம்ம ஆடலாம், பட் இந்த 4 சாங் ஆடலாம் அப்படின்னு. பட் எல்லாமே வந்து அந்த கல்யாண சாங்லாம் இல்லை. அது ஒரு எப்படி இந்த லிரிக்ஸ் வந்து கொஞ்சம் கேட்சியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எடுத்து நான் போட்டிருந்தேன். இன்னொன்று என்னன்னா நான் டான்ஸ் ஆடும்போது ரிங்கு மாற்றும் போது எங்கள் வீட்லேயே யாருமே இல்லை. ஐ மீன் எப்படி சொல்கிறது, ரிலேட்டிவ்ல பாதி பேர் யாருமே பார்க்கல. என் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க டான்ஸ் ஆடணும் அப்படிலாம் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ரிலேட்டிவ்ஸ்லேயே நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ரிலேட்டிவ்ஸ்லேயே நிறைய பேர் வந்து ரிங்கு மாற்றும் போதும் ப்ளஸ் டான்ஸ் ஆடும்போது இல்லை. பட் எல்லாருமே வீடியோஸில் தான் பார்த்தாங்க. என்னன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய டவுட் என்னன்னா இது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்றது. ஐ மீன் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது பக்கா அரேஞ்ச் மேரேஜ். ஸோ இது வந்து எங்கள் ரிலேட்டிவ்குள்ளேயே பண்ணுறாங்க. அண்ட் என்னோட மெஹந்தி ஸ்டோரியை நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஸோ பாருங்கள், அதிலே தெரிஞ்சிருக்கும் இது அரேஞ்ச் மேரேஜ் தானே. ஸோ என்னோட மெஹந்தியில் வந்து ஆக்சுவலாக நாங்கள் மீட் பண்ணி 1 மந்த்துக்குள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது. ஸோ என் மெஹந்தி ஆக்சுவலாக போட்டு நாங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லணும். என்னோட சிஸ்டர் தான் இல்லை நான் போட்டிருப்பேன். ஆக்சுவலாக நினைக்கிறேன் மெஹந்தி போடும்போதே நான் அதை வீடியோ எடுத்து லைட்டா. ஸோ அவள் என் சிஸ்டர் சூப்பராக போட்டா. அப்படியே ஃபுல்லாக நான் நிறைய டிசைன் கஸ்டமைஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். இதுலேயே பெருசாக எடுக்கலை நான். ஸோ பார்க்கலாம். அண்ட் எங்கேஜ்மெண்ட் வீடியோ ஃபோட்டோகிராஃபியில் சூப்பராக எடுத்திருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் இருந்துச்சு. ஸோ பாருங்கள், எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாமே பெஸ்ட் பண்ணுங்கள் எப்பயுமே. ஸ்டார்டிங் வந்து யானை டிசைன் போட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு யானை டிசைன் போட்டிருக்கேன். அண்ட் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்.
இன்ஃபினிட்டி சிம்பிள். ஸோ என்னோட பேர் இது அவரோட பேர். எப்பயுமே வந்து எண்ட்லெஸ்ஸாக இருக்கணுன்றதுக்காக இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டிருக்கேன். இது வந்து முருகர் கோயில் வடபழனி. ஸோ இந்த என்னன்னு போட்டு தெரியல. ஸோ அதனால ஒரு தாமரை மாதிரி போட்டு வச்சிருக்கோம். ஸோ இந்த டேட்டில் தான் 15 to 24. ஸோ இந்த டேட்டில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ணதே 24 to 24. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தா என்னவே தெரியுது தெரியல. இது ஜூஸ், இது கேக்கு அண்ட் இது வந்து ஏதாவது நேச்சுரல்ஸ் நினைக்கிறேன் பிளேட். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக மீட் பண்ணோம். அண்ட் இது எங்கேஜ்மெண்ட் அன்னைக்குனால ஸோ இந்த மாதிரி போட்டிருக்கேன். அண்ட் பெருசாக பின்னாடி வரதும் போல நார்மல் டிசைன் தான். அண்ட் இந்த கையில் பார்த்தீங்கன்னா ஸோ எங்கேஜ்மெண்ட் அப்படின்றது தெரியணும். சொல்கிறது எங்கேஜ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். அவங்க ப்ரொப்போஸ் பண்ண டேட் 10 days கழிச்சு ப்ரொப்போஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு டேட் இருக்கா. இது வந்து ஆக்சுவலாக கல்யாணம் அந்த முடிச்சு சொல்லுவாங்க. பட் நான் எதை மீன் பண்ணி போட்டேன்னா எனக்கு வந்து பொண்ணு பார்த்துடி. ஸோ 15th மீட் பண்ணணும். 18th எனக்கு ஆக்சுவலாக பொண்ணு பார்த்துட்டாங்க. அதான் ஓகே இவங்க தான் அப்படின்னு பொண்ணு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டு போவாங்க. ஸோ இது நார்மலாக சரி ஒரு ஜோடி மாதிரி ஏதாவது போடலான்றதுக்காக ஊஞ்சலில் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் என்னோட மெஹந்தி. இதுதான் கஸ்டமைஸ் பண்ணி நான் பண்ணியிருந்தேன் என் தங்கச்சிக்கிட்ட. இது காலில் வந்து நார்மல் டிசைன் போட்டிருந்தா. ஸோ டாடா.